அப்போ இது யாருக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்றால் எங்களைப் போல இளைஞர்கள். நாங்கள் இப்போ இளைஞர்களாக சிறு வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் முதலாவது உணர வேண்டியது, இந்த இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். பின்னர் நீங்கள் மறுமையில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நிஅமத்துக்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டு. அப்போ மிக பெரும் நிஅமத் என்ன? எங்கள் அல்லாஹ் படைக்கக்கூடையே வயோதிபனாக படைத்திருந்தால் எங்களோட நிலைமை என்ன? சிந்திச்சு பாருங்க. இப்போ எங்களால் ஒரு மதிலுக்கு மேலால் பாயலும், ரோட்டில் வேகமாக ஓடையிலும், ஒரு 100 மீட்டர் நாங்கள் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ளையிலும், மரதன் ஓடையிலும், எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சாப்பிடலும், எதையும் நாங்கள் கூவத்தாக கடினமாக கடித்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சக்தியையும் ஒரு பலத்தையும் இளைஞர்களாக இருக்கிற எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கானா இல்லையா? அப்போ இந்த ரப்பு எங்களை இவ்வளவு இளமையோடு படைத்து எல்லா வசதிகளையும் செய்து தந்து எல்லாத்தையும் எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறான் என்றால், நோய் நொடி இல்லாத இந்த ஆரோக்கியமான பருவம் என்பது என்ன? எங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத். இதை முதலாவது நாங்கள் புரிய வேண்டும். இளமை பருவம் என்பது அல்லாஹ் தந்த நிஅமத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்கிறான், உங்களை நாங்கள் ஆரம்பத்தில் பலகீனமாக படைத்தோம். பலகீனம்னா என்ன? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து நாங்கள் குழந்தையாக வாரோம். ஏதாவது பலம் இருந்துச்சாங்கிட்ட ஒளிமி நடக்க இயலுமா? பசிச்சால் எடுத்து சாப்பிட இயலுமா? பசிச்சா குடிக்க இயலுமா? அழத்தானே இயலும். நாங்கள் அழுதால் தாய் எங்களுக்கு பால் ஊட்டுவாள். அப்போ 2 வயது 1.5 வயதை அடையும் வரைக்கும் எங்களுக்கு எந்த பலமும் இருக்கல, எந்த பலமும் உடம்புல இருக்கல. எங்களோட தேவையை கூட நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையில் சிறுநீர் கழிப்போம். எங்களுடைய 2 தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். தாய் தந்தை க்ளீன் பண்ணுவோம். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை நாங்கள் பலகீனமாக படைத்தோம், பிறகு உங்களை நாங்கள் குவத்தானவர்களா பலமுள்ள கட்டிலமை பருவத்தை உடைய இளைஞர்களாக ஆக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ பலகீனமாக இருந்த எங்களுக்கு இந்த அழகான உடம்பை தந்து எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கான். இது அல்லாஹ் தந்த மிக பெரும் நிஅமத். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட வயசோட ஒத்த எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருப்போம், கால் இல்லாமல், அவர்கள் டவுன் சிண்டமாக, அதாவது பிறப்பிலேயே அவர்கள் மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளாக பிறந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்போ அப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களை படைக்காமல் பார்க்குறதுக்கு கூர்மையான 2 கண்டை தந்திருக்கான், நடக்கிறதுக்கு 2 ஆரோக்கியமான காலை தந்திருக்கான், சிந்திச்சு நாங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அழகான மூளையை தந்திருக்கான், ருசியாக சாப்பிட்றதுக்கு நாவை தந்திருக்கான். இப்படி அல்லாஹ் எத்தனையோ அருள்களை செய்து இளைஞர்களாக எங்களை ஆக்கிறியான். எதையும் நாங்கள் சாதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இந்த வயசு. அப்போ கணியத்துக்குரிய மாணவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், பலகீனமாக இருந்த உங்களை பலமானவர்களாக நாங்கள் மாற்றினோம், மீண்டும் உங்களை பலத்திலிருந்து பலகீனமானவர்களாக நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லலாம். அதுதான் என்ன? முதுமை பருவம். இப்போ இளைஞர் பருவமாக இருக்கிற நம்ம 10 வயசு 15 20 25 30 40 தாண்டி நாங்கள் என்ன போகுது, 60 ஆனால் 70 ஆனால் மீண்டும் பலகீனம், மீண்டும் நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும். அவரால் நடக்க முடியாது, விரும்பியதை சாப்பிட முடியாது, இப்போ பாயிற மாதிரி ஒரு மதிலுக்கு மேலால் அவரால் பாய முடியாது, ஓட முடியாது. அவர் நின்ற நிலையில் படுத்த படுக்கையில் அவருடைய தேவைகள் நிறைவேற்றுகிற அளவுக்கு பலகீனமாக நோயாளிகளாக போயிடும். இது அல்லாஹ் வைத்திருக்கிற சுற்றுவட்டம். இது இயற்கை. ஒருவர் பிறந்து இளமையிலிருந்து கட்டிலமை பருவத்தை அடைந்து மீண்டும் முதுமைக்கு போவார் என்பது அல்லாஹுடைய சுழற்சி முறை.